அறுத்தியதி சர்ப்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெற்ற அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இன்னும் இந்த ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காரு. நான் கேட்குறேன், அண்ணன் சீமான் வந்து சொன்னாங்க தானே, எனக்கு ஓட்டு போடாத கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னாங்க தானே. இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு, அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். ஒரு மனுஷன் 50-60 வருஷம் பேசின ஒரு பேச்சு எழுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 2 வரியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து இஸ்லாத்துக்கு எதிராக அவர் நின்னாரு அப்படின்னா அதை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? எந்த திருக்குறளை மலம்னு சொன்னாரோ 1949 அதே மலத்தை ருசித்தார் ஐயா ஈவேரா. எனக்கு சில விஷயங்கள் இஸ்லாத்துல பிடிக்கவும் இல்லை. 1500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயத்தை இப்போ நாங்க அப்படியே பின்பற்றுவோம்னு சொல்றீங்கல்ல, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டபர்னஸ், பிடிவாதம் எனக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிறார். இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்களுக்கு வந்து இஸ்லாமும் பெரியாரும் ஒன்றிணைவது அவர்களுக்கு வந்து பிடிக்காது. இன்னைக்கு நாம் தமிழரை சேர்ந்த முஸ்லீம்கள் பெரியார் விமர்சனம் செய்யறாங்க, அப்படித்தானே? இதுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய பெரியாரிஸ்டுகள் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்திய முஸ்லீம்களை விமர்சிக்கிறாங்க, ஆப்வியஸ், அப்படித்தானே? அப்போ 2 பக்கம் அடி யாருக்கு? இந்த இடத்துல இஸ்லாமியர்களின் தோழன் அப்படின்னு சொல்லிக்கிற திமுகவும் இதுல உங்களுக்கு பாதுகாப்பா நிக்கலையா? திமுக அதை செய்யாது. அரசியலுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு பாதையை வந்து எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு பாதையை நீங்க வந்து மாத்தணுமே அல்லாமல் யாருடைய பகடைக்காய்களாகவோ நீங்க வந்து மாறி அவங்களுடைய பாலிடிக்ஸை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் வந்து இவங்கள்ட்ட வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா வந்து இருக்குது. உண்மையிலேயே பெரியார் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை, இஸ்லாமியர்களை எப்படி பார்த்தார்? 1919 இருந்து அவர் மரணிக்கும் வரை அவர் சொன்ன கருத்துக்களில் அவர் ஆழமாக சொன்னது இஸ்லாத்தை வந்து வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் ரியாஸ் அகமது அவர்கள். அவரிடம் தற்போது தமிழக அரசியலில் பெரியார் அவர்கள் பற்றின பேசுபொருள்கள் அதிகம் எழுந்திருப்பதும் அதனுடைய பின்னணி நோக்கமும் உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தொடர்பாகவும் சில விஷயங்கள், சில தகவல்களை கேட்டு பெற இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகளில் பெரியார் பற்றி பேசுவது அப்படிங்கிறது இப்போது ரீசன்ட் டேஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க பொதுவாகவே ஒரு பர்டிகுலர் காலகட்டத்துக்கு முன்னாடிலேருந்தே பேசிகிட்டு இருந்தாலும் கூட சமீபத்திய நாட்களாக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சீமான் அவர்கள் உட்பட பேசுகிறாரு. இது குறிப்பாக இஸ்லாமிய மக்களை மையப்படுத்தி அந்த பேச்சுக்கள் இருப்பதுன்றது கொஞ்சம் புதுசாகவும் அதிகரிச்சுக்கிட்டு வரதாகவும் இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களை வைத்தே அது பேச வைக்கப்படுகிறது. உண்மையிலேயே பெரியார் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை, இஸ்லாமியர்களை எப்படி பார்த்தார்? ஏன்னா நீங்கள் அது தொடர்பான ஆய்வு கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன், அதனால் கேட்குறேன். நன்றி தோழர். முதலாவதாக வந்து ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு டாப்பிக்கை எடுத்து நீங்கள் வந்து ஒரு பேசுபொருளாக ஆக்கியதற்கு உங்களுக்கும் ஐத்தமிழுக்கும் நான் வந்து என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழர் வந்து சமீப நாட்களாகவே, இல்லைன்னு சொன்னால் வந்து அவங்க ஒரு 4-5 வருடங்களாகவே வந்து தொடர்ச்சியாக வந்து பெரியாரை வந்து ஒரு விமர்சனத்துக்கு உரிய ஒரு நபராக அவங்க வந்து மாற்றுறாங்க. விமர்சனத்துக்கு உரிய நபராக யாரையும் மாற்றலாம், அதில் வந்து யாருக்கும் வந்து மாற்று கருத்து கிடையாது. யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. இது நாம சொல்ல, பெரியாரே வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்ட்டு ஒரு காலமும் பெரியார் வந்து சொன்னது கிடையாது. விமர்சனம் செய்யலாம், ஆனால் அந்த விமர்சனம் வந்து கடந்து ஒரு அவதூறு பரப்புவதும் ஒரு கேரக்டர் அசசினேஷனை நோக்கி வந்து போகும்பொழுது தான் என்ன செய்கிறோம், நாம் வந்து அதை குறித்து பேச வேண்டிய ஒரு அவசியம் வந்து வந்திருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ சமீப வாரங்களில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இளவல்கள் வந்து பெரியாரை குறித்தான கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக வந்து முன் வச்சுட்டு வராங்க. நீங்கள் சொன்ன மாதிரி முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்களை வைத்து இந்த கருத்தை வந்து சொல்ல வைக்கிறது.
முஸ்லீம்களை குறித்து பெரியார் என்ன சொன்னார் அப்படிங்கிறத வந்து முஸ்லீம்களை வச்சே வந்து நினைச்சுறாங்க சொல்கிறாங்க. இதில் வந்து உண்மை இருந்தால் அதை வந்து யாரும் வந்து மறுக்க போகிறது கிடையாது. நீங்கள் பெரியாரை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1919 இருந்து அவர் மரணிக்கும் வரை அவர் சொன்ன கருத்துக்களில் அவர் ஆழமாக சொன்னது இஸ்லாத்தை வந்து அவர் வந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு வழியாக அவர் வந்து பார்த்துருக்கிறார். அது வந்து நீங்கள் வந்து 19 இருந்து அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மரணிப்பதற்கு முன்னர் பேசிய அந்த கூட்டங்கள் வரைக்கும் இந்த கருத்தில் அவர் வந்து உறுதியாக அவர் வந்து இருந்திருக்கிறார். விமர்சனங்கள் வச்சிருக்கிறார். அது வந்து யாரும் வந்து மறுக்கலை. அந்த பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன். இப்போ அதில் ரொம்ப தரம் தாழ்ந்து இப்போது விமர்சிக்கக்கூடிய அல்ல அவர் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்னு சொல்ல போனால், பார்ப்பனர்கள் வந்து சாணி என்றால் முஸ்லீம்கள் மலம் இப்படின்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. பார்ப்பானுக்கு பயந்து முஸ்லீம்களுக்கு இடம் கொடுத்ததற்காக இப்போ அனுபவிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை, அதாவது இஸ்லாமியர்களால் நம்மளுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி, பார்ப்பானை விட இவங்க மோசம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை உபயோகப்படுத்தியிருக்கிறார். அப்படிங்கிறது உபயோகப்படுத்தியிருக்கிறார் தானே? இது இல்லை, இதில் வந்து இதை மட்டும் இல்லை, நான் இதோட சேர்த்து 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திராவிடர் கழகத்தினுடைய மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் பெரியார் மேலே வந்து வைக்கப்படுது. இதை வந்து இப்போ இல்லை, அந்த காலத்திலிருந்தே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு வந்து தொடர்ச்சியாக வந்து வெவ்வேறு வார்த்தைகளில் வந்து சொல்லப்படுது. இந்த குற்றச்சாட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேபிபி மோர் அவர் தான் வந்து என்ன செய்கிறார், இந்த கருத்தை சொன்னதா நான் சொல்கிறது வந்து இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திராவிடர் கழகத்தினுடைய 3வது மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது அவர் சொன்ன, ஜேபிபி மோரே சொன்னதாக தான் என்ன செய்கிறாங்க, இதை வந்து சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து அப்படி ஒரு மாநில மாநாடு நடக்கவே இல்லை. அது வந்து கும்பகோணம் பகுதியில் நடைபெற்ற ஒரு மாவட்ட அளவில் நடைபெற்ற ஒரு மாநாடு. மிக முக்கியமாக அதில் பெரியார் கலந்து கொள்ளவே இல்லை அந்த மாநாட்டில். அந்த கருத்து பேசப்பட்டுச்சு. யார் பேசுனாங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியவர்கள் எல்லா மதங்களும் என்ன செய்யணும், ஒரு முடிவுக்கு வந்து வர வேண்டும் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. இஸ்லாத்தை மட்டும் அவர்கள் வந்து குறிப்பிட்டவங்க வந்து பேசலை. அது தீர்மானம் கிடையாது, ஒரு பேசல நினைச்சாங்க. ஒரு ஸ்பீச்சில் அவங்க வந்து சொன்னது. ஆனால் அதை வந்து அப்படியே திருச்சி என்ன செய்கிறாங்க, இது வந்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பெரியார் வந்து சொன்னாரா இன்னும் சொல்வதாக இருந்தால் பெரியாரினுடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் இன்னும் முழுவதுமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதை வந்து நான் சொல்லலை, நான் வந்து மிகவும் மதிக்கக்கூடிய நம் அனைவருக்கும் நான் வந்து மிக பரிச்சயமான பேராசிரியர் மார்க்ஸ் வந்து தன்னுடைய புத்தகத்தில் வந்து அது வந்து குறிப்பிடுறாரு. பெரியாரினுடைய எழுத்துக்கள் இன்னும் முழுவதுமாக வந்து என்ன செய்யப்படலை, ஆய்வு செய்யப்படவில்லை. அது எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா 47க்கு பிறகே வந்து என்ன செய்யலை, பெரியாரினுடைய எழுத்துக்கள் நீங்கள் வந்து முழுவதுமாக நீங்கள் வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கல, அதை வந்து நாம் வந்து செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, பெரியார் வந்து கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக பேசின வந்து ஆயிரக்கணக்கான பேச்சுக்களில் ஒரே ஒரு பேச்சை மட்டும் அப்படியே அவர் பேசியிருப்பதாக இருந்தால் கூட, ஒரு வாதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்க சொன்னார் அப்படின்ட்டு, ஒரே ஒரு பேச்சை, ஒரு 2 வரி பேச்சை நீங்கள் வந்து எடுத்துட்டு அவர் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? அப்போ நான் கேட்குறேன், அண்ணன் சீமான் வந்து சொன்னாங்க தானே, ஓட்டு போடாத கிறிஸ்தவர்கள், எனக்கு ஓட்டு போடாத கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னாங்க தானே. அப்போ அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நாங்கள் வந்து வச்சுக்கிட்டு சீமான் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானவர்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு அறிவுக்கு ஒவ்வாத ஒரு வாதமோ அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு வாதத்தை தான் நினைச்சுறாங்க இன்றைக்கி அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்குன்னா அது சொல்லப்பட்ட காலம், எந்த கான்டெக்ஸ்டில் அது சொல்லப்பட்டிருக்குது, அப்போ இருந்த சூழல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், நம்ம வந்து பேசணுமே தவிர மேம்போக்காக. இப்போ நான் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு பேட்டியில் வந்து ஒரு 2 வரியை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அந்த மொத்த பேட்டியினுடைய சாராம்சம் தெரிய வருமா? கண்டிப்பாக கிடையாது, நிச்சயமாக தெரிய வராது. அப்போது ஒரு மனுஷன் 50-60 வருஷம் பேசின ஒரு பேச்சு எழுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 2 வரியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக அவர் நின்னார் அப்படின்னா அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் சார்? ஆனால் இப்போ வெளிவர தகவல்களின் அடிப்படையிலும் இருக்கிற தரவுகளின் அடிப்படையிலும் அவர் அப்படி பேசி இருக்கிறார் அப்படிங்கிறது என்னவோ உண்மை அப்படிங்கிறது தான் தெரிய வருகிறது. ஆனால் நீங்கள் சொன்னது போல் அது எந்த சூழலில், எந்த தாட்டில் அவர் இதை சொன்னார், சொல்லும்போது அந்த அரசியல் சூழல் என்னவாக இருந்தது, அவர் அப்படி சொன்னதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே பின்னால் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது இந்த வார்த்தைகளை சிறுபான்மையினருக்கு அதிகமாக செல்வாக்கு கொடுக்கக்கூடாது, இவ்வளோ தூரம் அவங்களுக்கு கொடுத்ததுக்காகவே இப்போ நம்ம அனுபவிக்கிறோன்ற மாதிரியான வார்த்தைகள் வர வேண்டியதற்கான காரணம் என்ன அவர்கிட்ட இருந்து? இல்லை, நான் திரும்பவும் நான் வந்து சொல்கிறேன், சொல்லப்பட்ட அந்த கான்டெக்ஸ்ட் என்னங்கிறது வந்து பார்க்கணும் நம்ம. சரி, இதுதான் அவருடைய நிலைப்பாடுன்னு வைங்களேன், அதற்கு பிறகும் அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கணுமா இல்லையா? நம்ம வந்து ரொம்ப வந்து இவங்களை வந்து ரொம்ப தூக்கி பிடிச்சிட்டோம்,
அது வந்து தப்பு அப்படின்னு சொன்னால் பெரியார் என்ன செஞ்சிருப்பாரு? பெரியாரை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அப்படித்தானே ஒரு விஷயத்தை வந்து எதிர்க்கணும்னு வந்து முடிவு பண்ணிட்டாருன்னு சொன்னால் தீர்க்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் அவர். அவருடைய அரசியல் நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு வந்து தெரியும். அப்போ ஒருவேளை வந்து பெரியார் வந்து சரி நம்ம தெரியாமல் வந்து பார்ப்பனர்களை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்லாத்துக்கு நாம் வந்து அதிக இடத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு அவர் வந்து நினச்சிருந்தாருன்னா அதற்கு பிறகு அவர் வந்து அந்த கருத்துக்களை தொடர்ந்து ஒரு பிரச்சாரமாக அவர் வந்து முன்னெடுத்துட்டு போயிருக்கணுமா கூடாதா? ஆனால் அது அப்படி வேற இந்த ஒரு இதை தவிர்த்துட்டு வேற எங்கேயுமே வந்து நம்ம வந்து பார்க்கலையே. இன்னும் சொல்வதாக இருந்தால் பெரியார் வந்து இதை நான் இன்னும் நிறைய சொல்கிறேன். இன்னும் நிறைய வந்து இஸ்லாத்தை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் நிறைய வந்து முஸ்லீம்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இஸ்லாமிய பெண்களை சொல்லியிருக்கிறாரு, அந்த அவங்க கோஷா அவங்களோட முறையை ஆடைகளை சொல்றாரு. பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஆமா, உழைக்காமல் அந்த பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியா குறிக்கும் மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் சொல்வதாக எந்த இருந்தால் காலகட்டத்தில் இதை சொல்றாரு? அது வந்து குறிப்பாக நீங்கள் வந்து எப்போ பார்க்கணும்னா மூட நம்பிக்கைகளை வந்து பெரியார் வந்து எதிர்க்கிறார். அப்படித்தானே? அது எந்த மதமாக இருந்தாலும் சரி அதை வந்து எதிர்க்கிறார். அப்போ இஸ்லாத்தை குறித்தும் இவர் வந்து பேசிட்டு வரும்பொழுது முஸ்லீம்களில் சிலர்கிட்ட என்ன செய்யுது, சில மூட பழக்க வழக்கங்கள் வந்து இருக்குது. அதை வந்து பார்க்குறாரு. நீங்கள் உதாரணமாக சொல்கிறதா இந்த அல்லாஹ் சாமி பண்டிகை அப்படிங்கிறது, முஹர்ரம் பண்டிகை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் வந்து கிடையாது. ஆனால் முஸ்லீம்கள் அதை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. பெரியார் அதை கண்டித்து பேசுகிறார். எங்கே கண்டிக்கிறாருன்னா வந்து முஸ்லீம்கள் அமைத்து கொடுத்த மேடையிலே அதை வந்து என்ன செய்கிறாரு, கண்டித்து பேசுகிறாரு. மீலாது விழாக்களில் அதை வந்து கண்டித்து பேசியிருக்கிறாரு. இதை எந்த முஸ்லீமாவது இது வந்து இஸ்லாத்தின் மீதான தாக்குதல் இல்லை எங்கள் மேலே நீங்கள் வந்து விமர்சனம் செய்கிறீங்கன்னு சொன்னாங்களா? இல்லை. ஏன்னா முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகள் சொல்லக்கூடிய கருத்தை தான் பெரியார் சொல்லியிருக்கிறாரு. மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பகுத்தறிவுவாதம். பகுத்தறிவுவாதம் அது வந்து எங்கே இருந்தாலும் அவர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. எங்கெல்லாம் வந்து மூட நம்பிக்கைகள் இருக்குதோ அதை வந்து எதிர்க்கிறாரு. இன்னும் சொல்வதாக இருந்தால் அவர் சொல்கிறாரு, இஸ்லாத்தை வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. முகமது நபியை பற்றி ரொம்ப சிறப்பாக சிறப்பித்து வந்து சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார், அவர் ஒரு பேச்சில் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா வந்து முகமது நபியை வந்து சாதாரண மனுஷன்ட்டு முஸ்லீம்கள் ஏற்றுக்கிறது. அவர் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த ஒரு சாதாரண மனுஷன் தான் முகமது நபின்னு சொல்கிறாங்கல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாரு. ஏன்னா அவர் சொல்கிற மற்ற மதங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவதாரம்னு சொல்கிறாங்க. நம்மளை விட என்ன செய்கிறாங்க, அவங்கள வந்து ஒரு படி உயர தூக்கி வைக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்கள்ட்ட அப்படி இல்லை. முகமது நபி தான் வந்து என்ன செய்கிறாங்க, சாதாரண மனுஷன் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, எனக்கு சில விஷயங்கள் இஸ்லாத்தில் பிடிக்கவும் இல்லை. 1500 வருஷமாக நீங்கள் வந்து உள்ள 1500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயத்த இப்போது நாங்கள் அப்படியே பின்பற்றுவோன்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டபர்னஸ், ஒரு பிடிவாதம் எனக்கு வந்து பிடிக்கலை அப்படிங்கிறாரு. இதில் வந்து நிறைய முஸ்லீம்களுக்கு மாற்று கருத்து உண்டு. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 1500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மதம் வந்து எப்படி வந்து இறக்கப்பட்டுச்சோ அதை தான் இன்றைக்கி வந்து என்ன செய்கிறோம், பின்பற்றிட்டு வரோம். இதில் வந்து எந்த மாற்றமும் யாருக்கும் கிடையாது. அடிப்படைகளில் எந்த மாற்றமும் கிடையாது. கால சூழலுக்கு ஏற்ப வேறு வேறு விஷயங்களில் மாற்றம் இருக்குமே தவிர அடிப்படைகளில் மாற்றம் கிடையாது. இதில் பெரியாருக்கும் முஸ்லீம்களுக்கும் கருத்து முரண்பாடு இருக்க தான் செய்யுது. பெரியார் இருக்கும் பொழுதே காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஏராளமான முஸ்லீம்கள் பெரியார் விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க. விமர்சனங்கள் இருக்குது, எதிர் விமர்சனங்கள் இருக்குது. பெரியாருக்கு வந்து மீலாது மேடை அமைத்து கொடுத்தது முஸ்லீம்கள் தான். பெரியாருக்கு மீலாது மேடையில் இடம் கொடுக்காதுன்னு சொன்ன முஸ்லீம்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ அரசியல் ரீதியாக அப்போ இருந்த இஸ்லாமிய கட்சிகள் இவர் இருந்த தரப்புக்கு எதிர் தரப்புக்கு போனதுனால தான் இத்தகைய விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறாரா? நீங்கள் வந்து அந்த 40களுக்கு பிறகு வந்து ஒரு சுதந்திர இந்தியாவை நோக்கி ஒரு பயணம் வந்து போயிட்டு இருக்குது. பாகிஸ்தான் பிரிவினை குறித்து ஒரு பேச்சு இருக்குது. இப்போ பெரியார் வந்து தனி திராவிட நாடு வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து எப்படி தனி பாகிஸ்தான் சொல்லி ஒரு நாடு வந்து போகுதோ அதே மாதிரி தனி திராவிட நாடும் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கைக்கு வந்து ஜின்னா வந்து தனக்கு வந்து ஆதரவு தருவார்ன்ட்டு பெரியார் வந்து எதிர்பார்த்தார். ஆமாம். ஆனால் ஜின்னா வந்து ஆதரவு கொடுக்கல. ஏன்னா அவர் உள்ள சூழ்நிலைகள் வந்து வேற. ஏன்னா வந்து அவர் ஒரு ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு சுமந்துட்டு நிற்கிறார். அவர் தனிநாடு கேட்டாருன்னு சொல்லி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வந்து பூகோள ரீதியாக வந்து இவங்களை வந்து இங்கேருந்து முழுவதுமாக பாகிஸ்தானுக்கு கொண்டு போக முடியாத ஒரு நிலை வந்து இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ஜின்னா வந்து என்ன செய்கிறாரு, தனி திராவிட நாடுக்கு அவர் வந்து ஆதரவு வந்து கொடுக்கல. இது வந்து பெரியாரை வந்து கடுமையாக வந்து பாதிக்குது. அவர் வந்து தான் வந்து கைவிடப்பட்டதாக கூட அவர் வந்து உணர்றாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து தங்களை வந்து ஐக்கியமாக்குறாங்க. தேச பிரிவினைக்கு பிறகு வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இங்கே வந்து நிலை பெறுது. தமிழ்நாட்டை சார்ந்த காயிதே மில்லத் அவர்கள் அதனுடைய தலைவராக வந்து மாறுறாங்க. அப்போ இந்த சூழலில் முஸ்லீம்கள் வந்து தங்களுக்கு பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து எதிர்பார்க்குறாரு. ஆனால் அரசியலுக்கு போன முஸ்லீம்களுடைய நிலைமை வந்து என்னன்னா, திராவிட இயக்கம் வந்து அரசியல் கட்சி கிடையாது, அப்படி தானே? அந்த சூழ்நிலையில் முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு அரசியல் வந்து தேவைப்பட்டுச்சு.
அப்போ ஒரு அரசியலை தாங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு நேரத்தில் அரசியலே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய திராவிட கட்சியில் தாங்க போய் சேர்ந்தோன்னு சொன்னால் நிலைமை இன்னும் மோசமாக போகும்னு சொல்லி தான் நினைச்சாங்க முஸ்லீம்கள் வந்து காங்கிரஸிலும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்லையும் வந்து போய் சேர்றாங்க. இது வந்து பெரியார் வந்து விமர்சனம் செய்கிறாரு. அரசியலுக்கு போனது பிடிக்கல. ஆமா, ஒரு இயக்கத்தோடு இருந்திருக்கலாமே. நீங்க வந்து என் கூட இருந்திருந்தா நம்ம வந்து நம்மளுடைய அந்த இலக்கை வந்து அடைஞ்சிருக்கலாமே, எனக்கு நீங்க சப்போர்ட்டா இருந்திருக்கலாமேன்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்து இருக்குது. அதை வந்து விமர்சனம்லாம் செய்கிறாரு. யார் இதெல்லாம் வந்து மாற்று கருத்தை வைக்கலாம், அதான் சொல்கிறேன் தானே, விமர்சனங்கள் இருக்கணும். அது யாருக்கு இந்த ஆனால் நீங்கள் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறது இல்லைன்னு சொன்னால் ஒரே ஒரு வார்த்தைகளை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து தொங்கிட்டு நின்று ஒட்டுமொத்த பெரியாருடைய அவருடைய அத்தனை வாழ்நாள் முழுவதும் அவர் வந்து ஏதோ இஸ்லாத்துக்கு எதிராக அவர் வந்து செயல்பட்டாருங்கிற மாதிரி சித்தரிக்கிறது இருக்குது. இதுதான் மோசமான ஒரு போக்கு நம்ம சொல்கிறோம். இதனுடைய விபரீதம் எங்கே போய் நிற்கிதுன்னா, இன்னைக்கு நாம் தமிழரை சேர்ந்த முஸ்லீம்கள் பெரியார் விமர்சனம் செய்கிறாங்க, அப்படி தானே? அப்போ இதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய பெரியாரிஸ்டுகள் என்ன செய்கிறாங்க? இஸ்லாத்திய முஸ்லீம்களை விமர்சிக்கிறாங்க, ஆப்வியஸ், அப்படி தானே? அப்போ ரெண்டு பக்கம் அடி யாருக்கு? முஸ்லீம்களுக்கு ஒரு பக்கம். ஆனால் பெரியாரியவாதிகளுக்கு இந்த உண்மையும் இந்த விளக்கமும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் சொல்ல போனால் எங்களை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு வேகத்தில் என்ன பண்ணுறாங்க, பேசுறது யாரு? நீ தானே முன்னு பேசுகிற. அப்போ நான் வந்து நினைச்சுவேன், பேசும்பொழுது நீ எப்படி வந்து பெரியார் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறியோ அதே மாதிரி நீ சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கையின் மீது நினைச்சுவேன் நான் வந்து விமர்சனத்தை நான் வந்து பண்ணுவேன், உன்னுடைய தோற்றத்தை வந்து நான் வந்து விமர்சனம் பண்ணுவேன், உன்னுடைய ஆடையை நான் விமர்சனம் பண்ணுவேன்னு சொல்லி இவர்களும் வந்து போகிறாங்க. இது எங்க போய் நிக்குதுன்னா, முஸ்லீம்கள் ஒரு பக்கம் பெரியாரிஸ்ட் சொல்ற கட்சியான நாம் தமிழரை எதிர்க்கலையா? எதிர்க்கிறாங்க. அவங்களும் இஸ்லாமியர்களை தான் எதிர்க்கிறாங்களா? இப்போ உள்ள பிரச்சாரம் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குது? ஏன்னா வந்து அங்க வந்து ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறது யாரு? இன்னைக்கு வந்து நாம் தமிழர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க யாரும் சமூக ரீதியாக இப்போ இஸ்லாமிய முஸ்லீம்களை நிறுத்தி இருக்கிறாங்க. அப்போ ஆப்வியஸா அடியை யார் வாங்கணும்? முதல்ல முஸ்லீம்கள் வாங்கணும். இது இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் நாம் தமிழர்களை சேர்ந்தவர்களும் முஸ்லீம்களை விமர்சனம் செய்கிறார்கள், இன்னொரு பக்கம் பெரியாரிஸ்ட்டும் விமர்சனம் செய்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பக்கம் அடியை வாங்கிட்டு இப்போ ரெண்டு பேருக்கும் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்துத்துவவாதிகள் அமைதியாக உட்கார்ந்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலை இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இது உதாரணம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, ஈராக் மீது வந்து அமெரிக்க அதிபர் புஷ் வந்து போர் தொடுத்தார். அப்படியே பல நாடுகள் மேலே போர் தொடுத்துக்கிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சொல்கிறாங்க, இனிமேலும் நம்ம இராணுவத்தினர் அங்கே அனுப்பி சண்டை போட முடியாது. அப்போ என்ன செய்யணும், அங்கேயே சில பேர் உருவாக்கி அவன் என்ன செய்வான், நாம் போட வேண்டிய சண்டையை அவர்கள் போடுவார்கள். சண்டை வந்து நம்ம சண்டை தான், ஆனால் யார் போடுவாங்க, அவங்க சண்டையை போடுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதுதான் நடந்துட்டு இருக்குது. இந்துத்துவம் செய்ய வேண்டிய வேலைகளை வந்து நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன நியாயம்? நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்திய சூழலில், தமிழ்நாட்டு சூழலில் இந்த விமர்சனமோ இல்லை இந்த விவாதமோ, நான் விமர்சனம்னு சொல்ல வரல, இந்த விவாதம் ரொம்ப அவசியமா? பெரியார் வந்து முஸ்லீம்களை வந்து இப்படி சொல்லிட்டாரு, மலம்னு சொல்லிட்டாரு, சாணின்னு சொல்லிட்டாரு, இன்னைக்கு தேதிக்கு இது அவசியமா? கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து முஸ்லீம் சமூகத்தினுடைய நிலைமையை நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும். சுதந்திரம் பெற்றதுலேருந்து இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் வந்து தேச பிரிவினுடைய பாரத்தை நாங்கள் வந்து சுமந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து நாங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை எங்களுக்கு வந்து இருக்குது. செக்குலரிசத்தினுடைய பாரத்தை நாங்கள் சுமந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதுக்கும் நாங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்குது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் என்னவா தான் இருக்குன்னு அதான் சொல்ல, அதனுடைய உச்சபட்ச ஆழத்தை கேட்குறேன். அதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு பார்ட்டிஷனுடைய பேர்டனை நாங்கள் சுமக்கணும், செக்குலரிசத்தினுடைய பேர்டனை நாங்கள் வந்து சுமக்கணும், இதோட சேர்த்து ஃபாசிசத்தையும் என்ன செய்யணும், நாங்கள் தான் வந்து எதிர்க்கணும். எலெக்ஷன் டைம் வந்துட்டாலே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வேற எங்கேயும் ஓட்டு போட்டுறாதீங்க, பிஜேபி உள்ளே வந்துடும். அப்போ என்ன செய்யணும், முஸ்லீம்கள் வந்து ஃபாசிசத்தை வந்து எதிர்க்கணும். இப்போ இதோடு சேர்த்து புதிதாக பெரியாரையும் நாங்கள் வந்து என்ன செய்யணும், அதற்கும் நாங்கள் வந்து பதில் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நாங்கள் வந்து தள்ளப்படுறோம். இது எங்கே போய் நிற்குன்னா, நம்ம வந்து நீங்கள் வந்து வெறுமனை இதை வந்து ஒரு எலெக்ஷன் நேர ஒரு ஸ்டண்டாகவோ ஒரு பிரச்சாரமாகவோ நீங்கள் வந்து பார்க்க முடியாது. இது வந்து ஒட்டு மொத்தமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமும் முஸ்லீம்களுக்கு வந்து அடியை கொடுப்பதோடு முஸ்லீம்களை வந்து அரசியல் நீக்கம் செய்யக்கூடிய ஒரு வேலையை தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு என்ன ஆகுது, இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு இப்படி பேசக்கூடிய இன்னைக்கு பெரியார் வழி வந்து திராவிட கட்சிகள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாங்க. அப்போ பெரியாரே வந்து முஸ்லீம்கள் வந்து எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எதற்கு முஸ்லீம்களுக்கு இங்கே வந்து பிரதிநிதித்துவம் வேணும்? ஏற்கனவே எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, முஸ்லீம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வந்து இல்லை. இந்த இடத்துல இஸ்லாமியர்களின் தோழன் அப்படின்னு சொல்லிக்கிற திமுகவும் இதில் உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கலையா? இல்லை, திமுக வந்து நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவுக்கு வந்து அது என்ன அவசியம்? இன்னைக்கு திமுகவுக்கு வந்து பிரதான அவங்களுக்கான அரசியலை தான் அவங்க செய்வார்களே தவிர இன்னைக்கு யாருமே வந்து அடுத்தவங்களுடைய இதெல்லாம் வந்து முன்னெடுத்துட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு வந்து எலெக்ஷனுக்கான ஒரு 3 மாதம் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த பிரச்சனையை இன்னைக்கு வந்து திமுக கையில் எடுக்குமா? நான் தெளிவாக சொல்றதா இருந்தா திமுக இந்த வேலையை செய்யணும். இன்னைக்கு
நான் இன்னைக்கு நான் சொல்லலை, என்னைக்கு வந்து பெரியார் மீது தீர்க்கமான அவதூறுகளும் பிரச்சாரங்களும் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சோ அதற்கு எதிராக தீகா இந்த வேலையை நீங்கள் வந்து மும்முரமாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஆனால் என்னுடைய பார்வையில் அந்த ஒரு வேலையை வந்து தீகா வந்து செஞ்சிச்சா அப்படின்னா வந்து போதிய அளவு அவர்கள் செய்யவில்லை அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. இப்போ வந்து திமுக அதை செய்யாது. இல்லை, இப்போ நீங்கள் யாருக்கிட்ட அந்த உரிய பதிலடி இல்லை இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய அந்த நடவடிக்கைன்றது திக தரப்புல தான் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ஆமாம், திமுக தரப்புலையும் இருக்கணும்னு எதிர்பார்க்கலையா? திமுக தரப்புலேருந்து நம்ம வந்து இப்போ நான் சொல்கிறது இந்த சூழலில் அதை வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு உள்ள எலெக்ஷன்ஸ் பாலிடிக்ஸ் இருக்குது, அவங்க அதை நோக்கி அவங்க வந்து போகணும். இந்த நேரத்தில் வந்து ஏற்கனவே வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை அவங்க வந்து எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன்னா நீங்கள் தேர்தல் அரசியல்ல இருந்தும் வெளியேறக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதிகாரத்துக்கு போக முடியாத இதையும் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல சித்தாந்த ரீதியாக ஒருத்தரோட ஆதரவாக திக எப்படி தேவைப்படுதோ அதிகார மட்டத்திலையும் இருக்கிற திமுகவோட ஆதரவும் இந்த இடத்துல தேவைப்படும்ல, படணும்ல. பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை வந்து இவர்கள் தான் செய்கிறார்கள் நான் சொல்ல வரல. ஏற்கனவே ஏற்கனவே மோசமாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை இன்னும் இல்லாமல் ஆக்கக்கூடிய வேலை இது வந்து செய்யும். இன்றைக்கி முஸ்லீம்கள் எத்தனை பெர்சன்டேஜ் நீங்கள் இந்தியா தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்ட் வெறும் 2.5% தான், அவ்வளோதான். கவர்மெண்ட்டு சொல்லக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் அளவு கூட வந்து என்ன இல்லாத நிலைமை தான். இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய முஸ்லீமுடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் மோசமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்குது. இதுக்கு வந்து இதுக்கு முன்னர் இருந்த எல்லா கட்சிகளும் இதுக்கு வந்து பொறுப்பு, திமுக உட்பட. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் மத்தியில் வந்து இன்னும் எங்களுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன், நாங்கள் அதிகமாக கேட்குறது அடுத்தவன்ட்டு பறிச்சு கொடுலாம் நாம் வந்து கேட்கல. எங்களுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற, மக்கள் தொகைக்கு ஏற்ற ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை கொடுங்கன்னு சொல்லி முஸ்லீம்கள் தலைமை வகிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் முஸ்லீம்களும் அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் வந்து உள்ளே வந்து சொருகும் பொழுது என்ன ஆகுது? எங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் இந்த பக்கம் போகுது. இந்த பக்கம் போய் எங்களுடைய அந்த ரெப்ரசன்டேஷனை இந்த நேரத்திலும் வந்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்து முஸ்லீம் சமூகம் வந்து தள்ளப்பட்டு இருக்குது. அதைத்தான் நாம் வந்து சொல்கிறோம். இப்போ பெரியார் பிம்பத்தை சிதைக்கக்கூடிய வேலையில் இஸ்லாமியர்கள் பகடைக்காய்களாக ஆக்கப்படுறாங்க. நம்ம கேட்குறது, நாம் தமிழரை சேர்ந்த மக்கள் நம்ம சொல்கிறோம், டீனேஜ் பருவத்தில் அரசியலுக்கு வந்திருக்கீங்க, வரவேற்கிறேன். நிச்சயமாக நாம் வந்து நல்ல ஒரு மாற்றமாக இதை நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் வந்து அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வந்து உண்மையான அரசியலை நீங்கள் வந்து செய்யணும். இந்த வயசில் உங்களுக்கு வந்து வேகம் இருக்கத்தான் செய்யும், மாற்று கருத்து கிடையாது. இப்போ இன்றைக்கி நான் வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுகிறேன்னான்னு கேட்டால் கிடையாது. அப்போது அந்த டீனேஜ் பருவத்தோட ஒரு இதை நான் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பேன். பக்குவம் அடைகிறோம், படிக்கிறோம், பக்குவம் அடைகிறோம், கலந்துரையாடுறோம், நிறைய ஆய்வுகள் செய்கிறோம். அதுக்கு பிறகு என்ன செய்யுது? நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கிது. அப்போ இன்றைக்கி நான் வந்து இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடியது என்னென்னா வந்து, நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க, அதை நான் வந்து வரவேற்கிறேன். ஆனால் யாருடைய பகடைக்காய்களாக நீங்கள் வந்து மாறிடாதீங்க. பெரியாரை பற்றி நீங்கள் வந்து வாசிக்கணும்னு சொன்னால் முழுவதுமாக இறங்கி வாசிங்க. உங்களை நான் அழைப்பே நான் வந்து கொடுக்குறேன், வாங்க, நீங்கள் வாங்க, இன்னும் நம்ம வந்து ஆய்வு செய்வோம் பெரியாரை. நானும் உங்கள் கூட வேணால் வர்றேன். பேராசிரியர் மார்க்ஸ் சொன்ன மாதிரி இன்னும் பெரியாருடைய எழுத்துக்களை வந்து நீங்கள் வந்து நிறைய இன்னும் வந்து ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு, வாசிக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறார்ல. சேர்ந்து பண்ணுவோம். நாம அதில் எதை நாம் எடுக்கணுமோ நாம் எடுப்போம், எதை களைய வேண்டுமோ களைவோம். ரெண்டாவது, ஒரு மனுஷன் சொன்ன எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கணும்னு எந்த ஒரு அவசியம் யாருக்கும் கிடையாது. நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது, நாம் தமிழர் சொல்கிறத நான் ஏற்றுக்கணும் எந்த அவசியம் யாருக்கும் கிடையாது. ஒரு அறிவுபூர்வமான ஒரு விவாதங்கள் இருக்கணும், ஒரு கலந்துரையாடல்கள் இருக்கணும் நாம் வந்து சொல்கிறோம். இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு பாதையை வந்து எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு பாதையாக நீங்கள் வந்து மாற்றணுமே அல்லாமல் யாருடைய பகடைக்காய்களாகவோ நீங்கள் வந்து மாறி அவங்களுடைய பாலிடிக்ஸை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் வந்து இவங்கள்ட்ட வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயமே ஆக்சுவலி எங்கே இந்த ரீசெண்ட் டேஸில் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பெரியார் வெர்சஸ் பாரதியார் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. இங்கே பெரியார் என்ற ஒரு பிம்பத்தை பாரதியார் என்ற பிம்பத்தை வைத்து ரீப்ளேஸ் செய்ய பார்க்குறாங்க. ஏன்னா பாரதியார் வந்து ஹிந்துத்துவவாதிகளுக்கு நெருக்கமானவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேசிஸில். ஸோ அந்த விஷயங்களில் மக்களுக்கு ஏதாவது சொல்வதற்கு உங்ககிட்ட சில தகவல்கள் இருக்கா, விழிப்புணர்வு கருத்துக்கள் இருக்கு? ஆமாம், நான் வந்து இப்போ பெரியாரை வாசித்த அளவுக்கு பாரதியாரை நான் வாசிக்கலை, நான் ஒத்துக்கொள்கிறேன். அதாவது பாரதியாருடைய காலம் முடிந்து பல ஆண்டுகள் வாழ்கிற ஒரு பெரியார்.
அப்போ நீங்கள் 2 பேருடைய இதையும் நீங்கள் வந்து அரசியலையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணவே வந்து முடியாது. அவருடைய லைன் வேறு, பாரதியாருடைய லைன் வேறு, பெரியாருடைய லைன் வந்து வேறு. இந்த எல்லா வேலையும் நீங்கள் செய்யக்கூடியது யாருன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள் தான். ஏன்னா அவங்களுடைய காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதற்காக யாருக்கெல்லாம் காவி சாயம் பூச முடியுமோ அவங்களுக்கெல்லாம் காவி சாயத்தை பூசி வந்து என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வேலைகளை செய்கிறாங்க. இப்போ வந்து பாரதியாரை வந்து முன்னிறுத்துறதுனால இப்போ என்ன லாபம்னு சொன்னால், இந்துத்துவத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இப்போ என்ன செய்வாங்க, பாரதியார் விமர்சனம் பண்ணுவாங்க தானே. பாரதியார் விமர்சனம் பண்ணும்பொழுது அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி மாறும்னா பார்த்தீங்களா, ஒரு தேசிய கவியை விமர்சனம் பண்ணுறாங்க, ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, இவங்க தான் தேச துரோகிகள்னு சொல்லி ரொம்ப எளிதாக மடைமாற்றம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ இவர்கள் வைக்கக்கூடிய இவங்க வைக்கிற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து கோலம் போட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அது உனக்கு தேவைன்னா நீ போடு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புள்ளியை வச்சுட்டு போயிடுறாங்க. கோலம் போடுற வேலையை உட்காந்து நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். இன்றைக்கி வந்து பெரியாருக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு புள்ளியை வச்சாங்க. நான் என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். 4 வருடங்களுக்கு முன்னால் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வந்து பெரியாரும் இஸ்லாமும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பேசுவதற்காக நான் வந்து அழைக்கப்பட்டேன். அது வந்து பெரியாரை குறித்து ஒரு சீரீஸ் அவங்க வந்து பண்ணுறாங்க. மொத்தம் 6 தலைப்புகளில் வந்து பேசுகிறாங்க. அதில் ஒரு தலைப்பு பெரியாரும் இஸ்லாமும் அப்படிங்கிறது. அப்போ என்னுடைய ஸ்பீச் வந்து 2வது ஸ்பீச். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு ஆள் பெரியாரை பற்றி பேசிட்டு போயிருக்காங்க. அடுத்த வாரம் நான் வந்து பேச போகிறேன். பேரை பார்க்குறாங்க, பெரியாரும் இஸ்லாமும் 2 வார்த்தையும் பிடிக்காது இந்துத்துவாதிகளுக்கு. சரி, பேசுகிறது யார், ரியாஸ் அகமது, பேர் பிடிக்காது. உடனடியாக அதை வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து நடத்த விட மாட்டோம்னு சொல்லி பல்கலைக்கழகத்துக்கு வந்து நெருக்கடி கொடுத்து, அந்த துறை சார்ந்த பேராசிரியர்களுக்கு வந்து நெருக்கடி கொடுத்து, கடும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சி வந்து பல்கலைக்கழகம், நான் சொல்கிறது சாதாரண இடங்கள் நடக்கிறது, ஒரு பல்கலைக்கழகத்தில் நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இந்து முன்னணியை சார்ந்தவர்களால் மிரட்ட முடிகிறது. இது ஒரு பக்கம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, பெரியார், இஸ்லாம், ரியாஸுங்கிற பேர் இந்த 2 சேரவே கூடாது உங்களுக்கு. நான் உள்ளே பேசிகிட்டு இருக்கிறேன், பல்கலைக்கழகத்துக்கு வெளியில் நின்று கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ யார் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தா, இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்களுக்கு வந்து இஸ்லாமும் பெரியாரும் ஒன்றிணைவது அவர்களுக்கு வந்து பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா வந்து 2 பேருமே அவங்களுக்கு எதிராக நிற்கக்கூடியவர், அவருடைய சித்தாந்தத்திற்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள். எதிரிகள் ஒன்றிணைந்தால் அவங்க பலப்பட்டு விடுவார்கள். அவங்களுக்கான இடம் அங்கே வந்து இல்லாமல் போகும். மிக முக்கியமான இன்னொரு விஷயம் அதில் என்னென்னா, எல்லாருமே சொல்கிறது ஒன்றும், நீங்கள் வந்து பெரியாரை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுலே உள்ள சிக்கல் இருக்குது. பெரியாரிஸ்டுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் வந்து ஒரு நாத்திகவாதிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அது மட்டும் அவருடைய முகம் இல்லைல்ல, அதை கடந்து பெரியாருக்கு பல முகங்கள் இருக்குது. அதை நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும். 2வது, இப்போ நான் முஸ்லீம்கள் தரப்பில் சொல்கிறது என்னென்னா வந்து, இஸ்லாத்தை பற்றி சொன்னார், இன இழிவு ஒழிய இஸ்லாமிய நன்மருந்துன்னு சொன்னார், ஓகே, அதை சொன்னார். இதையும் கடந்து முஸ்லீம் அரசியலை ஆதரித்தவர் பெரியார். முஸ்லீம்களுக்கான வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு சொன்னவர் வந்து பெரியார். முஸ்லீம்களும் இந்த மண்ணுக்கு உரியவர்கள்னு சொன்னவர். அப்போ இந்த விஷயங்களை என்ன செய்யணும், மிக முக்கியமாக நாம் வந்து முன்னெடுத்துட்டு போகணுங்கிறது தான் நான் வந்து விரும்பக்கூடியது. அப்போ இப்படி ஒரு சூழலில் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில், இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய சூழல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமோஃபோபியா வந்து ஒரு உச்சக்கட்டத்தில் நின்றுட்டு இருக்குது. இனப்படுகொலை ஜெனோசைடினுடைய எத்தனாவது ஸ்டேஜ் இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லி ஆய்வுகள் நடந்துட்டு இருக்குது. அதை பற்றியெல்லாம் உள்ள விமர்சனங்கள், அதுக்கு எதிராக உள்ள செயல்பாடுகள் எல்லாத்தையும் வந்து விட்டுக்கிட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், அந்த இஸ்லாமோஃபோபியாவுக்கு நீங்கள் துணை போகிறீர்கள். அதையும் கடந்து முஸ்லீம் பொலிட்டிக்கோஃபோபியா, நான் சொல்லக்கூடியது வந்து அதுதான். வெறுமனே இன்றைக்கி வந்து இஸ்லாமோஃபோபியோடு வந்து நிற்கிறது இல்லை எதுவுமே. அரசியலில் முஸ்லீம்கள் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு செயல், ஒரு சிந்தனை இன்றைக்கி வந்து என்ன செய்யுது, மேலோங்கி நிற்கின்றது. முஸ்லீம்கள் இல்லாத கேபினெட் இன்றைக்கி வந்து அமைக்க முடியுது அவர்களால். அமைச்சரவை இன்றைக்கி வந்து அமைச்சிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இல்லாத சட்டமன்றங்கள் இன்றைக்கி வந்து உருவாகிட்டு இருக்குது. அப்போ அதை நோக்கி வந்து நாங்கள் வந்து போகணுமா, அதை அந்த ரெப்ரசன்டேஷனை வந்து எப்படி கொண்டு வரதுங்கிறத வந்து பார்க்கணுமா, முஸ்லீம் பாலிட்டிக்ஸை பற்றி பேசணுமா, நாம் எதை நோக்கி எதை வந்து நாம் வந்து முன்னுரிமையை நாங்கள் வந்து எடுக்கணும். இன்றைக்கி வந்து நாம் தமிழராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் எல்லாமே வந்து நாங்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவு தானே பேசுகிறீங்க. ஆதரவுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் அப்ரோச்சோடு நீங்கள் வந்து போகணும். நீங்கள் இந்த நெகட்டிவ் அப்ரோச் எடுத்தீங்கன்னா இதுக்கு உள்ளே தான் அந்த சமுதாயம் வந்து சுற்றிக்கிட்டே வந்து இருக்கும். முஸ்லீம்களுடைய அரசியல் நீங்கள் எடுத்து பாருங்களேன். கடந்த 20 வருஷம் முஸ்லீம்களுடைய அரசியல் எதை நோக்கி போச்சு, சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்க, அந்த ஒற்றை இதில் வந்து எங்களுடைய அரசியல் வந்து முடிஞ்சு போச்சு. வேறு எதையுமே இன்றைக்கி இந்த சமூகத்தில் வந்து கேட்க முடியலையே. இப்போ தானே வந்து ரெப்ரசன்டேஷனே வந்து எங்களுக்கு வந்து 16 சீட்டு கொடுங்கன்னு சொல்லி இப்போ தானே வந்து முஸ்லீம் தலைமையிலான உள்ள அரசியல் கட்சிகளே ஒரு கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து வந்திருக்குது. அப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்திருக்குது. இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து முஸ்லீம்களுடைய ரெப்ரசன்டேஷன் கூடும்னு சொல்லி
நாங்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கையில் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து தேவையில்லாமல் முன் வச்சு எல்லாத்தையும் வந்து காலி பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க? ஸோ தற்போதைய சூழலில் இந்த புரிதல் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற பார்வையில் நீங்கள் இப்போ இந்த கருத்துக்களை வச்சுருக்கிறீங்க. மக்கள் மத்தியில் வச்சுருவோம். மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் இதுக்கு அவங்களுடைய பதில்கள் என்ன அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.